வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து போட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ண போகிறோம். அதுக்கு லைனிங் கொடுத்து தான் கட் பண்ண போகிறோம். கை வந்து 3/4 கை கேட்டிருக்காங்க. அளவு ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. நார்மல் ப்ளவுஸ் வச்சுட்டு எப்படி போட் நெக் கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பின்னாடி வந்து ஒரு டிசைன் கேட்டிருக்காங்க. அது வீடியோவில் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ காட்டுறேன். இப்போ நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம். இன்றைக்கி வந்து இதான் அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நார்மல் 2x2 ப்ளவுஸ். இதுதான் வந்து ஒரிஜினல் பீஸ். இது வந்து லைனிங் கொடுத்து கட் பண்ண போகிறோம். மாடல் வந்து இந்த மாடல் கேட்டிருக்காங்க. போட் நெக் வச்சுட்டு இந்தமாரி நாட்டு கேட்டிருக்காங்க. போட் நெக் வச்சு இந்தமாரி ஹோல்ஸ் வரும். கை வந்து 3/4 இதே லென்த் தான் கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து லைனிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பேக் கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து 1.5 மீட்டர் எடுத்துருக்கோம். ஏன்னா கை 3/4 இல்லையா, அதனால் 1.5 மீட்டர் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ இந்த அளவு 1/2 இன்ச்சு விட்டுட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வேறு இதுலேயே லைனிங் துணி கொடுத்தா அடித்து திருப்ப போகிறோம். அதுக்காக வந்து நம்மளுக்கு 1/2 இன்ச்சு போதும். ஏன்னா இதிலே மடித்தா உங்களுக்கு ஸ்டிப்பாக இருக்காது. இப்போ இந்த 2x2 வந்து ஸ்டிப்பாக இருக்காது. போடும்போது இப்படி ப்ளவுஸ் தூக்கிக்கும். நம்ம வேறு துணி கொடுத்து அடித்து திருப்பும்போது ஸ்டிப்பாக இருக்கும். இந்த அளவு வச்சுட்டு ஒரு லைன் போட்டாச்சு இல்லையா. இப்போ வந்து இந்த பாடி லூஸ் இடுப்பு சுற்றளவு மட்டும் தான் இந்த அளவு. ஷோல்டர் மாறும் போட் நெக்குக்கு. ப்ளவுஸ் லென்த்து இப்போ வந்து ப்ளவுஸ் லென்த்து வந்து 13 இருக்குது. நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டு 13 வச்சு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இந்த அளவு ஒரு லைன் போட்டாச்சு இல்லையா. அடுத்தது வந்து இந்த பாடி சுற்றளவு. பாடி சுற்றளவு வந்து 20 இருக்குது. அதேமாதிரி இடுப்பு சுற்றளவு வந்து இந்த அளவு வச்சுட்டு இதோட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிவிடுங்க. நம்மளுக்கு ஷோல்டர் வந்து 15 வச்சுக்கலாம். ஏன்னா நார்மலான 6.5 அந்த மாதிரி தான் வைப்போம். உங்களுக்கு போட் நெக்னாலே 7.5. நம்மளுக்கு வந்து ரெடி வந்து 7 இன்ச்சு வந்துடும். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருக்கோம். கரெக்டாக 7.5. அதேமாதிரி ஆமுல் வந்து 7 இன்ச்சு வச்சுருங்க. நார்மலான 6 கரெக்டாக இருக்கும். இது வந்து 7 வச்சுருக்கோம். ஷோல்டர் பெருசாக ஆமுல் வந்து கீழே இறக்க வந்துடும். இந்த அளவு வச்சாச்சு. பாடி சுற்றளவு வந்து 20 வந்து 10 வச்சுக்கலாம். இந்த அளவு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இந்த அளவு வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க். இது எக்ஸ்ட்ரா வந்து இந்த அளவு விட்டுருக்கோம். இப்போ வந்து இந்த ஆமுல் ஷேப் அப்படியே இந்த அளவு டிஸ் மார்க் போட்டுங்க. ஷோல்டர் வந்து நம்ம இதிலேருந்து கரெக்டாக 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இந்த மடிப்பு பீஸ் இருக்குங்க இல்லையா, அதுலேருந்து 3.5 இன்ச்சு வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம இதை அப்படியே இந்த அங்கே மேலேருந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஆமுல் ஷேப் வருதுங்க இல்லையா, இந்த ஆமுல் ஷேப்லேயே அப்படியே கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. இது வந்து ரெடி அளவு. கீழே வந்து இந்த அளவுக்கு மடிக்கிற அளவுக்கு ஒரு கட் போட்டிருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியாச்சு இல்லையா. இந்த அளவு தான் நெக்கு கட் பண்ணுற சைஸ். இந்த அளவு நெக் ஷேப் கட் பண்ணியாச்சு இல்லையா. நெக்கு இறக்க வந்து இதை விட கொஞ்சம் இறக்கம் கேட்டிருக்காங்க. இந்த அளவு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுருங்க. இப்போ வந்து நம்மளுக்கு இதே நெக்கு தான் கேட்டிருக்காங்க. இதில் வந்து சுடிதார் கொடுத்துருக்கோம்ல, இதில் வந்து நெக்கே இருக்கும். இந்த அளவு வச்சு மார்க் பண்ணிக்கலாம். இதில் வந்து 3 இன்ச்சு வச்சுருங்க. கரெக்டாக ஷோல்டர்லேருந்து 3 இன்ச்சு. இந்த 3 இன்ச்சு ஷேப் இருக்குங்க இல்லையா, இந்த ஷேப்புக்கு அப்படியே இப்படி கட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து இந்த ஷேப். இந்த முனையில் வந்து நாட்டு வந்துடும். இப்படி வந்துடும். இதில் வந்து உங்களுக்கு நாட்டு போட்டு கட்டிடுவாங்க. இந்த டிசைன் இது வந்து போட் நெக். அடுத்தது வந்து சிலிவு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இதெல்லாம் மடித்து போட்டுக்கலாம்.
2 பீஸ் நல்லா மடித்து இந்த அளவு இருக்குது. கரை பீஸ் வந்து இந்த சைடு வர அளவுக்கு. இங்கே வந்து நம்ம மடித்து தைக்கிற அளவுக்கு ஒரு 1.5 இன்ச்சு துணி விட்டுருங்க. இதிலே தான் நம்ம மடிக்க போகிறோம், அதுக்காக எக்ஸ்ட்ரா துணி விட்டுருக்கோம். இப்போ சிலிவ் லென்த் வந்து இதே அளவு தான். இந்த சுடிதார் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதே லென்த்து கேட்டிருக்காங்க. 13 இன்ச்சு இருக்குது. இந்த அளவு 13. சிலிவ் சுற்றளவு வந்து 9 இருக்குது. இங்கே வந்து 4.5 வச்சுக்கலாம். சிலிவிலேருந்து 13 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க, 13 இன்ச்சு. 13 வச்சு இங்கேருந்து ஒரு 3 இன்ச்சு மார்க் போட்டுருங்க. ஆமூல் சைஸ் வந்து நம்ம ப்ளவுஸ் அளவு தான் வைக்கணும், ஏன்னா சுடிதார் அளவு வைக்கக்கூடாது. அது நெக்குக்கு மட்டும்தான் அது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இந்த ப்ளவுஸ் இருக்குங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு ஆமூல் சுற்றளவு இந்த அளவு வச்சுருங்க. இப்போ இந்த அளவு வச்சுட்டு அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இதுதான் ஸ்லீவ் லென்த்து, உயரம் எல்லாம். இப்போ வந்து இந்த ஆம்பூல் சுற்றளவு இதை நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு துணி விட்டால் போதும் நம்மளுக்கு. இங்கே ஒரு அர்க்கத் போட்டுருங்க. நம்ம இதளவு மடிக்கிற அளவுக்கு ஒரு அர்க்கத். இது எக்ஸ்ட்ரா இருக்கிறத கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு கட் பண்ணியாச்சு. சென்டராக ஒரு அர்க்கத் போட்டுட்டு அப்படி கவர் தட்டு எடுத்துக்கலாம். இதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கம்மியாக வரணும். இந்த அளவு கவர் தட்டு எடுத்தாச்சு. இப்போ இதுதான் சிலிவோட கரெக்ட் சைஸ் நம்மளுக்கு. இப்போ நம்ம பேக் கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இந்த 2 பீஸும் ஒரே சைஸ் வரணும். இப்படி வச்சு பார்க்கும்போது இந்த அர்க்காத்து ஒரே ஸ்ட்ரைட்டாக வரணும். இப்படி தள்ளியும் போகக்கூடாது, இந்த பக்கம் தள்ளி ஃப்ரண்ட்லேயும் தள்ளி வரக்கூடாது, பேக்லேயும் தள்ளி வரக்கூடாது. 2 சேம் சைஸ் வரும்போது நம்மளுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வந்துடும். இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதை டபுளாக மடிச்சிடுங்க. இந்த அளவு போட்டாச்சு. இப்போ இதுக்கு பேக் கட் பண்ணி வச்சுக்கிற லைனிங் வந்து இந்த அளவு, இதுக்கு மேல் சைஸ் அப்படியே வச்சுருங்க. இது வந்து நம்ம வந்து நான் அளவு ப்ளஸில் வந்து இந்த பட்டி வச்சு இருக்குது உங்களுக்கு. இதை வந்து ஃப்ரண்ட்டில் வந்து பிரின்சஸ் கட் கேட்டிருக்காங்க. இப்போ பிரின்சஸ் கட் எப்படி கட் பண்ணுறது நம்ம பார்த்துக்கலாம். போட் நெக்னாலே பிரின்சஸ் கட்டு தான் நல்லாயிருக்கும். அதனால் இப்போ இந்த அளவு அப்படியே பேக்கை வச்சு மார்க் பண்ணி வச்சு இல்லையா, ஸ்ட்ரைட்டாக இந்த அளவு விட்டுருங்க. இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம இங்கே வந்து ஆமுல் வந்து இந்த சைஸ் வந்துடும், பேக்குக்கு இந்த சைஸ் வந்துடும். இதே சைஸ் மார்க் போட்டுருங்க. பேக்கு என்ன கட் பண்ணிக்கணுமோ அதே சைஸ். இதான் நெக் சைஸ். இப்போ இதே போட் நெக் அளவு இந்த அளவு கட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த பேக் கட் பண்ணிக்கலாம், இதே சைஸ் எடுத்துக்கலாம். இப்போ இது கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுலேருந்து கரெக்டாக வந்து 4.5 வச்சுருங்க. இந்த அளவு வச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க். இந்த அளவு எக்ஸ்ட்ரா இருக்கிற லைனிங்கை இப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஆமுல் இருக்கு இல்லையா, இந்த ஆமுல் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். என்ன பேக் சைஸ் இருக்கோ அதே சைஸ் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கு இதே சைஸ் தான் வரும், போட் நெக்கு. இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் இப்படி கட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஃப்ரண்ட் சைஸு 10 தான் வரணும். எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு விட்டுட்டு மார்க் போட்டுருங்க. இப்போ கரெக்டாக இந்த அளவு வச்சுருங்களா, இதான் வந்து நம்மளுக்கு ரெடி அளவு. இந்த அளவு வந்து அப்படியே இந்த ஷேப் கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த அளவுக்கு அப்படியே கட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு இப்படி கம்மி பண்ணிக்கணும். அதே சைஸு இந்த சைஸ் கட் பண்ணிக்கணும். அப்படி கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து இப்படி ஷேப் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம பேக்கை கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இந்த அளவு வச்சுட்டு ஒரு மார்க் போட்டுக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்க பீஸில் நம்ம கட் பண்ணிக்கணும். இந்த சைஸ் வரும்போது இங்கே இதோட ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா கம்மியாக இருந்தால் போதும். நம்ம இங்கே தைக்கும்போது சுருக்கி தைக்கும்போது கரெக்டாக வந்துடும்.
இதான் வந்து உங்களுக்கு நெக் சைஸு. இது வந்து பிரின்சஸ் கட்டு. கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ வந்து லைனிங் கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது ஒரிஜினல் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு இருக்குங்க இல்லையா, இதுதான் ஒரிஜினல் பீஸு. நம்ம எடுத்தது பேக்கு கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு வந்து நம்ம வந்து இது வந்து உள்வாட்டம், வெளிவாட்டம் தான் கட் பண்ண போகிறோம். நம்ம தைக்கும் போது கரெக்டாக வச்சு தைச்சிக்கலாம். இப்போ இந்த அளவு இப்படி மடிச்சிடுங்க. 2 பீஸ் ஒரே சைஸ் வர அளவுக்கு மடிச்சுட்டு பேக் கட் பண்ணி வச்சுருங்க இல்லையா, இந்த அளவுக்கு அப்படியே போட்டுருங்க. இந்த சைஸ் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படி ஸ்ட்ரைட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து இதில் வந்து கரெக்டாக நாட்டு வந்துடும். அடுத்தது வந்து ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த அளவு பீஸ் இருக்குது. நம்மளுக்கு இந்த டிசைன் ஏறுது இல்லையா, அதனால் ஸ்லீவ் வந்து ஏறுற மாதிரி தான் வச்சு கட் பண்ணணும். இந்த பக்கம் கட் பண்ணும்போது டிசைன் இறங்குற மாதிரி வரும். அப்படியே இந்த பக்கம் திருப்பி வச்சு போட்டுடணும். இங்கே வந்து சின்னதாக தான் ஜாயிண்ட் வரும், அது ஜாயிண்ட் போட்டுக்கலாம். நம்ம இதே சைடில் இருக்கிறது வந்து கட் பண்ணிக்கலாம். இது ஃப்ரண்ட் சைடு ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட்டு. இந்த அளவு பீஸ் இருக்குங்க இல்லையா, இதை வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு வந்து பூ டிசைன் ஏறுற மாதிரி இருக்கு இல்லையா, இது வந்து மேல் சைடு இப்படி வச்சிடணும். இந்த சைடு வச்சாச்சு. அப்படியே இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எக்ஸ்ட்ரா இருக்குது, அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப் கட் பண்ணிக்கலாம். இது வந்து பிரின்சஸ் கட்டு ஒரு பாகம் கட் பண்ணியாச்சு. இதில் வந்து அடுத்தது இந்த இன்னொரு பாகம் இருக்கு இல்லையா, இதிலே வச்சு இந்த பக்கம் சைடில் வர பீஸில் வச்சு கட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து எக்ஸ்ட்ரா மெட்டீரியல், ஊக்பட்டி, ஐப்பட்டிக்கு இல்லை நாட்டுக்கு எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளவுஸ் வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு. இது வந்து ஸ்லீவ் பீஸ். இது வந்து இந்த பிரின்சஸ் கட்டு ஒரு பாகம். இந்த பக்கம் வந்து ஜாயிண்ட் இப்படி வந்துடும். ப்ளவுஸ் கட் பண்ணி முடிச்சாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போட் நெக் ப்ளவுஸ் கட் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.